அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸாலஜி. கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன, நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் இந்த கால் பாத சிகிச்சை எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அஸ்ட்ரோ ரவி டிவியின் மூலம் உங்களுக்கு தொடர்ந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய மருத்துவ முறைகளை நாம் வெளியிட்டு வருகின்றோம். டாக்டர் ரவிச்சந்திரன் 25 ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர், அண்ணா நகர், சென்னை. 25 ஆண்டுகளாக சென்னை அண்ணா நகரில் கால் பாத சிகிச்சை நிலையமும் பயிற்சி நிலையமும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. சிகிச்சை பெற விரும்புவோரும் பயிற்சி பெற விரும்புவோரும் அணுகவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, இந்த கால் பாதங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாக கால் பாதங்களில் உள்ளன. அப்போ உடலில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 10 ஆர்கான், 7 எண்டோக்ரின் கிளாண்ட், நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள், பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய் தொடர்புடைய புள்ளிகள், மஸ்குலர் சிஸ்டத்துக்குடைய தொடர்புகள், அதே போல லிம் கிளாண்ட் தொடர்புடைய புள்ளிகள் அனைத்தும் கால் பாதங்களில் உள்ளதால் கால் பாதங்களில் முறையாக கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் தங்குதடையின்றி செல்கிறது. இதன் மூலமாக உடல்ல எந்த பகுதியில் நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருள்கள் தேக்க நிலை இருந்தாலும் அவை படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகின்றன. உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது. நாம் நோயிலிருந்து குணப்படுகிறோம். இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ பிறக்கிற குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்போ வயது ஆக ஆக நிறைய நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருள்கள் உடல்ல தேக்க நிலை ஏற்படுவதால் உடலுடைய இயக்கங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போ நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது, பிளட் வெசல்ஸ் மண்டலம் பாதிக்கப்படுகிறது, மஸ்குலர் சிஸ்டம் பாதிக்கப்படுகிறது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்படுகிறது, ஆர்கான் சிஸ்டம் பாதிக்கப்படுகிறது, எண்டோக்ரின் சிஸ்டம் பாதிக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் படிப்படியாக ஒவ்வொரு உடல்நிலை பாதிப்புகள் நமக்கு ஏற்படுகின்றன. இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது, ப்ரெஷர் அதிகமாகி பிளட் ப்ரெஷர் வர காரணமாகிறது. சிலருக்கு தைராய்டு ஹார்மோன் அதிகரிக்கிறது, குறைவு நிலை ஏற்படுகிறது. அதே மாதிரி ஹார்மோனல் இன்பேலன்ஸ் ஏற்பட்டு மகளிருக்கு குழந்தை பாக்கியமின்மை, மென்சுவல் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்பட காரணமாகிறது. நிறைய பேருக்கு தூக்கமின்மையாக கஷ்டப்படுகிறார்கள். நிறைய பேர் பசியின்மை, கேஸ்டபிள், அசிடிட்டி, இன்னும் நிறைய நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருள்கள் இரத்த ஓட்டத்தின் மூலம் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் செல்லும் போது உடல்ல எங்கெங்க மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மூட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையே கேப் இருக்கும், ஜவ், அங்கெல்லாம் இந்த கழிவுப் பொருள்கள் தேக்க நிலை அடைவதால், அதாவது ஷோல்டர், கையில் 3 ஜாயிண்ட் இருக்கு, ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட், காலில் கிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு, அந்தந்த பகுதிகளில் நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருள்கள் தேக்க நிலை அடையும் போது அவை நாளடைவில் அந்த இடையில் கேப் இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதியை அரித்து அதை டேமேஜ் நிலைக்கு தள்ளப்படுகிறது. அது எஞ்சி இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் உராசுவதால் கடுமையான மூட்டு வலி, அதுபோல் ஷோல்டர் பெயின், எல்போ ஜாயிண்ட் பெயின், ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், இப்படி நிறைய பாதிப்புகள் இன்றைய காலகட்டத்தில் ஏற்படுகிறது. ஆக நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் ஆயுளை அதிகப்படுத்துவதற்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால் பாத அழுத்த முறை சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிகவும் உதவுகிறது. ஏனென்றால் உலகம் தோன்றிய முதலாக, மனித இனம் தோன்றிய முதலாக இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளை முன்னோர்கள் கடைபிடித்து பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று குறிப்பிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இன்றைக்கு அனைத்து நாடுகளிலுமே இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி கடைபிடிக்கிறார்கள். மசாஜ் டைப் ஒன்று, தெரபி ஒன்று. தெரபி என்பது நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய முறை. அந்த முறையில் நம்ம கால் பகுதியில் நம்ம உடலுக்கு தொடர்புடைய புள்ளிகள் கரெக்டாக லொக்கேஷன் எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும், எந்த பொசிஷனில் அழுத்தம் கொடுக்கணும் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நாம் நோய்களிலிருந்து குணப்படுத்துவதற்கும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். 25 ஆண்டுகளாக கால் பாத அழுத்த முறை சிகிச்சையை நாம் தொடர்ந்து செய்து வருகின்றோம். கால் பாத சிகிச்சை பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. தொலைபேசி எண் 94464106288255545847. கால் பாத சிகிச்சை செய்வதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம். இந்த கால் பாத சிகிச்சை செய்வதன் மூலம் உடலில் உள்ள நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருள்கள், இறந்த செல்கள் இயற்கையாகவே உடலை விட்டு வெளியேறுகின்றன என்பதை தான் நாம்
திரும்ப திரும்ப இந்த பல வீடியோடு பார்த்து வருகின்றோம். அதனால் நீண்ட ஆயுளை அதிகரிப்பதற்கும் கால் பாதங்களில் முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் சீரான இரத்த ஓட்டம் உடலில் ஏற்படுகிறது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ப்ராப்பராக போகிறதுக்கு 100% ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் உதவுது. ஏன்னா ஏஜ் ஆக இரத்த ஓட்டமானது ஸ்லோவாக போகிறதுனால நிறைய நச்சுப் பொருட்கள் கழிவுப் பொருட்கள் உடலில் தேக்க நிலை அடைந்து நிறைய டிசீஸ் வர காரணமாகிறது. அப்போ இரத்த ஓட்டம் சீராக செல்வதன் மூலம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கால் பாத அழுத்த முறை சிகிச்சை உதவுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை நீக்குகிறது. இன்னைக்கு எண்டோக்ரின் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளின் காரணமாக மன அழுத்தம், மன இறுக்கம், தூக்கமின்மை, டிப்ரெஷன் நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. அவற்றை முழுமையாக நீக்குவதற்கு கால்பாத அழுத்த முறை சிகிச்சை நமக்கு உதவுகிறது. அதே போல் நிறைய பேருக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப குறைவாயிடுது. இம்யூனிட்டி பவர் குறைகின்ற போது நிறைய கிருமிகளால் ஏற்படக்கூடிய நிறைய நோய்களின் தாக்குதல் நமக்கு உள்ளாகிறது. அதனால் பெரும்பாலான உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுகின்றன. ஆக இம்யூனிட்டி சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு 100% கால் பாத சிகிச்சை உதவுகிறது. அதே போல் டைஜஷன் ப்ராப்ளம், இன்னைக்கு ஜீரண சக்தி நிறைய பேருக்கு குறைவு ஏற்படுகிறது ஏஜ் ஆக. அதனால கேஸ்டபிள், அசிடிட்டி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால கால் பாதங்களில் இருக்கக்கூடிய எண்டோக்ரின் கிளான்ஸ் அண்ட் ஆர்கான் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலம் நமக்கு வந்து ஜீரண சக்தி முறையாக செயல்படுவதற்கு கால் பாத சிகிச்சை 100% உதவுகிறது. அதே போல் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ஒன் ஆஃப் த எண்டோக்ரின் கிளாண்ட். இதை வந்து இயக்குறது பிட்யூட்டரி கிளாண்ட். அப்போ தைராய்டு சுரப்பி நார்மலாக இயங்குவதற்கு கால் பாத சிகிச்சை 100% உதவுகிறது. இப்போ தைராய்டு சுரப்பி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா கால்சியம் டெபிஷியன்ஸ் உடலில் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி ஹியூமோகுளோபின் லெவலும் உடலில் நார்மலாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு முக்கிய சுரப்பி தைராய்டு சுரப்பி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கக்கூடிய ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய செயலும் கால்பாத சிகிச்சை செய்வதால் நார்மல் நிலைக்கு வருவதற்கு உதவுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ், அந்த சர்க்கரை உடலில் இரத்தத்தில் சர்க்கரை அளவை நார்மலாக வைத்துக் கொள்வதற்கு கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த அழுத்தத்தின் காரணமாக நாளமில்லா சுரப்பிகள் ஸ்டிமுலேட் ஆகுது. இதில் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு, பாராதைராய்டு, பேங்க்ரியாஸ், கணையம் என்று சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ் இவையெல்லாம் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை நார்மலாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்கிறது கால் பாத சிகிச்சை. அதே போல் உடலில் நச்சுப் பொருட்கள் கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள் தேக்க நிலை அடையாமல் அவைகளை அப்போது வெளியேற்றுவதற்கும் கால் பாத சிகிச்சை நமக்கு உதவுகிறது. இதனால் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கும் 100% கால் பாத சிகிச்சை நமக்கு உதவி செய்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆயுளை அதிகரிக்க செய்கிறது. நாம் ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் இருந்தாலே பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் ஆயுளை அதிகரிப்பதற்கும் கால் பாத சிகிச்சை நமக்கு 100% உதவுகிறது. இந்த கால் பாத சிகிச்சையை சின்ன குழந்தை முதல் பெரியவர்களுக்கு வரை இதை எல்லா அனைவருக்கும் பயன்படுத்தலாம். இதில் வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது. முறையாக கற்றுக்கொண்டு முறையாக பயிற்சி பெற்ற தெரபிஸ்ட் மூலமாக இந்த சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலம் அற்புதமாக நாம் நல்ல நன்மைகளை அடைவதற்கு கால் பாத சிகிச்சை பயன்படும். அதோட பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் ப்ராப்ளம், நரம்பு மண்டலம் கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய 72,000 நர்வ்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அப்போ நரம்புகள் நல்ல வலுவாக செயல்படுவதற்கு கால் பாத சிகிச்சை உதவுகிறது. அதே போல் தசை மண்டலங்கள் நிற்பதற்கு, ஆடுவதற்கு, ஓடுவதற்கு தசைகள் வலுவாக இருக்க வேண்டும். அந்த தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் கால் பாத சிகிச்சை உதவுகிறது. அதுபோல் பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்கள் சுருக்க நிலை அடையாமலும் சீரான இரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கும் இரத்த குழாய்கள் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் இந்த கால் பாத சிகிச்சை 100% உதவுகிறது. அதுபோல் நல்ல மெமரி பவர், ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கும் கால் பாத சிகிச்சை உதவுகிறது. அதுபோல் அனைத்து நோய்களுக்கும் நம்ம கால் பாத சிகிச்சையை பயன்படுத்தலாம். ஆக 4 டைப் ஆஃப் யூசேஜ் வந்து நமக்கு கால் பாத சிகிச்சை பயன்படும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமெடி பை ரிஃப்ளெக்ஸாலஜி, முதலுதவி சிகிச்சையாக கால் பாத சிகிச்சையை பயன்படுத்தலாம். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் உடல் ரீதியாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விடுபட கால் பாத சிகிச்சை பயன்படும். ரெண்டாவது வந்து மெயின்டைன் ஹெல்த். இந்த சிகிச்சை முறையை முறையாக கற்றுக்கிட்டு ஒவ்வொருவரும் தினம் 10 நிமிடம் 2 கால்களுக்கும் அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கும் இது பயன்படும். மூணாவது வந்து ப்ராப்பராக வந்து டிசீஸ் ஏற்படும் போது அந்த நோய் குணப்படுத்தும் வரை முறையாக கால் பாத சிகிச்சை முறை எடுத்து வந்தால் நோய்கள் குணப்படுத்துவதற்கும் உதவும். ஃபோர்த்து வந்து கிரானிக் டிசீஸ், நிறைய இப்போ கேன்சர் வருது, டயபெட்டிஸ் அதிகமாகி ரொம்ப 90% பாதிப்பு வருது, கிட்னி ப்ராப்ளம் வருது,
நிறைய ப்ராப்ளங்கள்லாம் கடுமையான பார்க்கின்சன்ஸ் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நோய்களுக்கு அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இதையும் சேர்த்து எடுக்கும்போது விரைவாக நோய்கள் குணமடைவதற்கும் மேலும் பாதிப்புகள் அதிகம் இல்லாமல் தடுப்பதற்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். ஆக மெடிசன் இல்லாத சைடு எஃபெக்ட் இல்லாமல் கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபியை அனைவரும் கற்று பயன்பெறலாம். 25 ஆண்டுகளாக சென்னை அண்ணா நகரில் கால் பாத சிகிச்சை நிலையமும் பயிற்சி நிலையமும் செயல்பட்டு வருகிறது. பயிற்சி பெற விரும்புவோரும் சிகிச்சை பெற விரும்புவோரும் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 94464106288255545847. மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. ஒரு வருட ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி டிப்ளமா கோர்ஸ், ஒரு வருட அக்குப்ரெஷர் டிப்ளமா கோர்ஸ், ஒரு வருட அக்குபஞ்சர் டிப்ளமா கோர்ஸ், ஒரு வருட வர்மா மசாஜ் தெரபி டிப்ளமா கோர்ஸ் ஆகிய பயிற்சி வகுப்புகள் சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது. விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். அக்குப்ரெஷர் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை.